நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தோழர்களே, திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினுடைய ஒரு வார்த்தைகள் 3 வருடத்தில் 3 லட்சம் வேலை வாய்ப்பு, 10 லட்சம் கோடி முதலீடு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசும் அரசு தலைமையும் நம்பிக்கையோடு பேச வேண்டும், பொய் சொல்லிவிடக்கூடாது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வாழுகின்ற மக்கள் இதையெல்லாம் நம்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு அரசு தலைமை பொய் சொல்லாது. பிரான்ஸு, ஜெர்மனி, UAE போன்ற தேசங்கள்லாம் இத்தனை லட்சம் கோடி வேலைவாய்ப்பு அடையப்பா என்று நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. உண்மையிலேயே நாம் அதை சரி செய்து சர்வதேச புள்ளி விவரங்களோடு இந்தியாவுடைய லோக்சபாவில் வெளியிடப்பட்ட இந்த விவரங்களையும் குறித்து நாம் பார்த்தால் உண்மையிலேயே மனவேதனைக்கு வரக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. 9 லட்சம் கோடி எங்கே இருக்கின்றது, வெறும் 10,000 20,000 கோடி எங்கே இருக்கிறது என்பதுதான் புள்ளியியல் கணக்கீடு ரீதியாக நாங்கள் மத்திய அரசினுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பொய்மையான வாக்குறுதிகளை தமிழக முதல்வர் ஏன் கொடுத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. வேறு எந்த களத்தில் எந்த புள்ளியிலிருந்து அவர் எடுத்தார் என்பதும் எமக்கும் புரியவில்லை. இது குறித்து தான் நான் பேச போகின்றோம். நம்முடைய ஆளுமைகள் நம்மோடு மிக சிறப்பாக பேசுவதற்காகவே இங்கு வந்திருக்கிறார்கள். அதிமுகவின் சார்பில் திரு இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவரை வரவேற்கின்றேன். அறப்பூர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்திருக்கிறார். தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய தோழர் ரகுநாதன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் சார், நான் உங்களை வரவேற்கிறேன். எல்லாரையும் வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்பு அண்மையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தென் மாவட்டங்களில் பேசிய ஒரு காணொலியுடைய அந்த ஒரு துணுக்குகள், அவர் என்ன பேசினார் தமிழ் மக்களுங்கிறத பார்த்துட்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அதுவரை காத்திருப்போம். அவருடைய காணொலி இதோ வருகின்றது. முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நாங்குநேரிக்கு வந்திருக்கேன், அதனால நான் சொல்லணும். அதாவது நாங்குநேரியில தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துல நான் சொல்ற கதை அது. கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிடுச்சு. இங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப மத்திய அமைச்சரா யாரு இருந்தா, திரு கருணாநிதி அவர்களுடைய அக்கா பையன் முரசொலி மாறன். அவர் என்ன மந்திரியா இருந்தாரு, தொழில்துறை மந்திரியா இருந்தாரு. இங்க அப்ப யாரு முதலமைச்சரா இருந்தது, பெரியவர் திரு கருணாநிதி அவர்கள் தான் இங்க முதலமைச்சரா இருந்தார். அப்ப 2 பேரும் இந்த நாங்குநேரிக்கு 2000 வருஷத்துல இங்க என்ன பண்றாங்க, 2534 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துறாங்க. உங்க மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து இந்த நாங்குநேரியில இப்ப இருக்கு கையகப்படுத்திருக்காங்க. கையகப்படுத்தி யார்கிட்ட கொடுக்கறாங்கன்னா, AMR அப்படின்னு ஒரு ஹைதராபாத் கம்பெனிக்கு கொடுக்கறாங்க. இங்க தொழில்நுட்ப பூங்கா அமைக்கிறதுக்கு எதுக்கு சொல்றாங்க, இங்க உள்ள உங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டு சொந்த முறையில பாத்தீங்கன்னா மாமாவும் மருமகனும் சேர்ந்து அமைச்சர்களா இங்க நிகழ்ச்சி நடத்தி இவங்க இத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த AMR கம்பெனிங்கிற ஹைதராபாத் கம்பெனிக்காரவங்க இந்த 2534 ஏக்கர் நிலம் ஏழைங்கள்ட்ட எடுத்தாங்க பாருங்க அரசாங்கம். அந்த நிலத்தை இந்த கம்பெனிக்கு கொடுக்குது, நீ தொழிலெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கம்பெனி என்ன பண்ணுது, கல்கத்தாவை சேர்ந்த ஒரு ஸ்டீன்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கிட்ட இவங்க 2 கம்பெனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க மாதிரிதான் தெரியுது எனக்கு. இது ஏதோ திட்டம் போட்டு செஞ்ச மாதிரிதான் தெரியுது. 1000 கோடிக்கு இத கடனுக்கு வைக்கிறாங்க. இந்த நிலத்தை அரசாங்கம் கொடுத்த 2534 ஏக்கரை கடனுக்கு வச்சுட்டு
2 கம்பெனிக்காரவங்களும் மஞ்சள் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, திவால் நோட்டீஸ், 2 பேரும் கொடுத்துட்டு இப்ப சட்டம் போடாம இருக்காங்க. வருஷம் இப்போ வருடம் 24 வருடம் முடிஞ்சு போச்சு. அங்க ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா ஒன்னும் வரல. சரி, அப்ப 24 வருஷத்துக்கு முன்ன கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இங்க வந்து ஆரம்பிச்சது. இப்ப என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடு அரசுக்கு அந்த நிலமும் போச்சு, மக்கள் தேர்ந்து வாங்கினதும் தப்பாயிடுச்சு, தொழிலும் எதுவும் வரல. சின்னதா ஏதோ ஒரு 7 கம்பெனி வந்திருந்தது சின்னதா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பூட்டி கிடக்கிறதா சொல்றாங்க. தண்ணி கிடையாது, கரண்ட் கிடையாது, அதனால அந்த கம்பெனியும் வேலை செய்யலையா. எனக்கு விஷயம் தெரியலன்னா தான் நான் பயப்படணும். நான் எதுக்கு பயப்படணும்? மக்களுக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்ய அப்படிங்கிறத நான் வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். படித்த இளைஞர்களுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. ஏன்னா என்ன சொல்றாங்க, 10 லட்சம் பேருக்கு நாங்க வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வேலை கொடுத்துருக்காங்க இவங்க? எல்லா இடத்துலையும் வேலை இல்லாம பிள்ளைங்க நிக்குது. அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்லை. ஆனா எங்க பார்த்தாலும் மேடையை போட்டு பொய்ய பேசுறது தான் இவங்க வேலையா இருக்கு. வெறும் விளம்பரப்படுத்துறது தான் இவங்க வேலை. எப்ப பாருங்க விளம்பரம் தான். நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு 2 நாள் விளம்பரப்படுத்திக்கிட்டு அப்புறம் சத்தம் போடாம அதை அதே விட்டுருவாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய இந்த தெளிவான அறிக்கையினூட இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்த போகிறோம். இளந்தமிழ், நான் முதல்ல கேட்குறேன். இப்போது திருமதி சசிகலா அம்மையார் சில விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தலைப்பினுடைய? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த பித்தலாட்டம் செய்கின்ற விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய இந்த ஏமாற்று வேலைகளை, செப்படி வித்தைகளை இந்த 2 உரையில் மிக தெளிவாக, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல இந்த ஒட்டு மொத்த பித்தலாட்ட கூட்டத்தினுடைய முகமூடியை கிழித்து எரிந்த உரை தான் இந்த 2 உரை. நாங்குநேரியை பற்றி மிக அழகாக சொன்னாங்க. இதே நாங்குநேரியை பற்றி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அந்த நிலத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து அவன் இன்னொருத்தருக்கு கொடுத்து 1000 கோடி கடனை 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டுட்டு தரிசா கிடக்கிற நிலத்தை பார்த்து இந்த டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர், நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய திட்டங்களை கொண்டு வந்தோம் தெரியுமா, அதிமுக இதை கிடப்பில் போட்டுருச்சு, நாங்கள் அப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக நாங்கள் நிறைய வேலைகளை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பட்டியலை அடுக்கும்போது இதை சொல்லி வர்றார். இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி குன்றி இருக்கிறது என்பதை நம்ம புள்ளி விவரங்கள் வந்து பத்திரிகைகளை, அதிலும் வணிக காலம்ஸ் எழுதக்கூடிய அந்த கட்டுரைகள் எழுதக்கூடியவங்க சொன்னதையே பார்த்தோம்னா 2022 புதிய தலைமுறை வணிகம்ன்ற இதழில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே 4 விழுக்காடு கூட தமிழ்நாட்டு அளவில் பார்க்கும் பொழுது 4 விழுக்காடு கூட அவங்களுடைய வளர்ச்சி இல்லை என்று சொல்லி 2022 சொல்லிருச்சு. 4 விழுக்காடு கூட இல்லை, அதாவது இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் 12 விழுக்காடுலேருந்து 13 விழுக்காடு நாங்கள் வளர்ச்சி கொடுத்துருக்குறோம் என்று வாயால் சொல்லுகிறார்கள். அதே இது ஹிண்டு, நான் தேதியோடு சொல்கிறேன், 2023-24, அதாவது மார்ச் 31 முடிந்த அந்த ஃபிஸ்கல் இயருக்கு 24/6/2024 இதழில் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்ன தெரியுமா, அந்த 13 விழுக்காடு வளர்ச்சி என்பது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பாருங்கள். 2.17 பில்லியன் என்று இருந்த தொழில் முதலீட்டு அந்த மூலதனம் என்பது 2023-24 ஆண்டில் வெரி குட் 2.44 பில்லியன் அமெரிக்க டாலராக வந்திருக்கிறது. அவ்வளோதான். இப்போ என்ன வித்தியாசம்னு பார்த்தா ஒரு 0.27 கோடி அமெரிக்கன் டாலர். அவ்வளோதான். அதனுடைய தொகை என்னன்னு பார்த்தா 2000 கோடி. அவ்வளோதான். இந்த தமிழ்நாட்டு 1 லட்சம் கோடிக்கு மேலே பட்ஜெட் போடக்கூடிய தமிழ்நாட்டில் 2000 ரூபா வந்து அந்த செக்ரட்டரியேட்டை சுற்றி வர்ற பொதுமக்கள் வாங்கி
சாப்பிட்ற நிலக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த வேர்க்கடலைக்கு சமமான எவ்வளோ பெரிய பித்தலாட்டுக்காரன் என்பதை நுணலன் தன் வாயால் கெடும் என்பதை போல அவங்களே டிஆர்பி ராஜா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்படி பித்தலாட்டமானதாக தான் இருக்குது. அழகாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னாங்க, நான் ஏன் பயப்படணும், எனக்கு விவரம் தெரிந்தவர் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி 37 ஆண்டு காலம் ஆட்சியோடு அமர்ந்திருந்தார். எல்லா விஷயம் எல்லா இடத்துலையும் சொல்றாங்களே, ஒவ்வொரு நாளும் அம்மா அவர்கள் என்னோட எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களோட விவாதிப்பதை எல்லா கூட்டத்திலையும் எடுத்து சொல்றாங்க. என்ன அது அப்படியே நடக்குது. என்ன இப்ப பாருங்க, இப்போ ஒரு மலர் இளந்தமிழ் சசிகலா அம்மையார் பேசினது 13ஆம் தேதி 16ஆம் தேதி, முதலமைச்சர் நேற்று தான் அந்த பொய்யை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே இவனுங்க, அதாவது இவர்கள் வந்து 2023 இருந்தே இந்த 10 லட்சம் கோடி 30 லட்சம்ங்கிறத கதையை விட்டுக்கிட்டே தான் வர்றாங்க அவங்க. இல்லை அப்போ மற்றவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இதை என்னன்னா, மக்களை மூளை செலவை செய்கின்ற இந்த செப்படி வித்தைன்னு சொன்னேன், சொன்னதையே திருப்பி 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 சொல்லி மக்களை நம்ப வைத்து இந்த 10 லட்சம் கோடி முதலீடு சொல்லுகிறார்களே, இவர்கள் வாயாலேயே அறிவித்த செய்திகளை தொகுத்து பார்த்தோம்னா 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடிக்கு மேலே கணக்கே இல்லை. அந்த 2 லட்சம் கோடி முதலீடாக ஆகியிருக்கிறதா என்று உற்று கவனித்து உன்னிப்பாக படித்து பார்த்தா புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது. இப்போதான் வந்து வணிக உற்பத்தியை தொடங்குவதற்கு ஒரு பச்சை கொடி காட்டுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி. வெரி குட். தொடங்கினாங்களா இல்லையான்னு தெரியல. இத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு எப்படி? வேலை வாய்ப்பை உருவாக்கினோம் என்று நேரடியாக சொல்லுவதில்லை. இத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வாய்ப்புள்ளது. இந்த பித்தலாட்டக்காரர்கள் என்ன செய்வது என்பதுதான் மக்களுடைய கேள்வி. ரொம்ப புள்ளியாக சொல்றீங்க. ரொம்ப வருத்தமான பதிவு தான் நீங்கள் சொன்னது. ராதாகிருஷ்ணன் சார், இப்போ 2000 நான் அந்த கணக்கை பார்க்குறேன், 2000 பார்க்குறேன். சர்வதேச ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் உள்ளே போய் இன்ஸ்டிடியூட் என்ன வந்திருக்கு இந்தியாவில்னு பார்த்தா வெறும் 36 பில்லியன் தான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கிறது 2000 சரி பரவாயில்ல, அப்போல்லாம் கொஞ்சம் எஃப்டிஐ கம்மி. திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன பார்த்துருக்கோம்னா 1.3 மொத்தமே ஒரு 3 பில்லியன் தான். இந்திய மதிப்பீட்டுக்கு சொல்ல வேணால் ஒரு 24,000 கோடி தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே 24,000 கோடி தான். 12% 2022 விட இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு, அவ்வளோதான். சரிப்பா, 2019 அக்டோபர்லேருந்து 2023 டிசம்பர் வரைக்கும், போன வருஷம் லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு பார்லிமெண்ட் போர்டில் உள்ள யூனியன் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் லோக்சபா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த லோக்சபா கொடுத்த கணக்குப்படி பார்த்தா கர்நாடகா 22 பில்லியன், மகாராஷ்டிரா 15.2, டெல்லி 8.2, தமிழ்நாடு வெறும் 9 தான் மொத்தமே. அப்படி பார்த்தா கூட 72,000 கோடி தான் 2019. இங்கே ஏன் நான் இதை வேதனையோடு கேட்குறேன் ராதாகிருஷ்ணன், கொஞ்சம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வினா, முதலமைச்சர் சொன்னது அவருடைய கருத்து கணிப்பில் 9 லட்சம் கோடி கணக்கு சொல்லியிருக்காரு. எத்தனை லட்சம் கோடி? அது எத்தனை பில்லியன் கணக்கு போட்டு பாருங்க, 110 பில்லியன் ஆயிரும். ஒரு பில்லியனுடைய மதிப்பு, இந்தியாவுடைய மதிப்பு $100 கோடி, இந்திய மதிப்பு 8,400 கோடி அல்லது 8,200, லிட்டில் பிட் ஆஃப் சேஞ்ச். $100 பில்லியன் எங்கே இருக்குது? $2 பில்லியன் எங்கே இருக்குது? எனக்கு புரியல. அல்லது ஒருவேளை நான் தப்பாக சொல்கிறேன்னா, ஏன்னா அறிவுஜீவிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தப்பான கருத்தை சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டது போல் இந்த தரவுகள் அடிப்படையில் முன்னுக்கு பின் முரணாக வைக்கிறது, அதே போல் மேடைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறத ரெகுலராகவே பார்க்க முடியுது. தொகை ஒரு பக்கம் விவரங்கள் இன்னும் வெளிப்படையாக வரலை, இன்னும் தெளிவாக இல்லை அப்படின்றது தெரியுது. முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது. தொகையை கூட ஒரு பக்கம் விட்டுருங்க, ஏன்னா இதில் கணக்கு போடுறதுல பிரச்சனை வரலாம், இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்ல தரவுகள் வரலாம், ஏதோ ஒன்று கூட சொல்லலாம். ஆனால் இங்கே இவங்க என்ன சொன்னாங்க, 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை, நண்பர் அழகாக அந்த ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார், 30 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டாக்கப்படுதுன்றதை தவிர இப்போ நம்ம என்ன நினைப்போம், வேலை கிடைச்சிருச்சுன்ற ஒரு எண்ணம். ஆனால் இங்கே எவ்வளோ கிரவுண்ட் இம்பேக்ட் நடந்திருக்கு, அந்த விதத்தில் தான் நிறைய குளறுபடிகள் இருக்கிறத பார்க்குறோம். எந்த விவரங்களுமே வெளிப்படையாக இல்லை. உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் 7-8, இந்த ஜனவரி 2024 7-8 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது ட்ரேட் சென்டரில். ஆமாம், அதில் வந்து 26 லட்சம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. வேலைவாய்ப்பு கிடைக்கும் அஷ்யூரெல்லாம் கிடையாது, உண்டாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, உண்டாக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறோம் அப்படின்னு. இப்போ அந்த இதில் எவ்வளோ கிரவுண்ட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி நடந்தது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, நேற்று இன்றைக்கி நடக்கிறது தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த மாதத்தோட இறுதியில், ஆகஸ்ட் இறுதியில் சான் பிரான்சிஸ்கோவில் அங்கே முதலீட்டாளர்கள் மாநாடுக்கு தமிழ்நாடு அரசு ரெப்ரசன்ட் பண்ணுது.
அங்கேருந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு. இது வந்து ஒரு அரசுக்கு இந்த ஸ்டெப்பு தேவைன்னா தேவை தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது போல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற தவறு கிடையாது. ஆனால் இங்கே தரவுகளை நீங்கள் ஏன் வெளியிட வேண்டியதில் தயக்கம்? உதாரணத்துக்கு ஜனவரியில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடுக்கு ஒரு இணையதளம் இருக்குது, TNGAM2024.com ஒரு வெப்சைட். நீங்கள் கூட இப்போ பார்க்கலாம், தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் 2024.com. அந்த வெப்சைட் முடங்கியிருக்கு, எந்த விவரங்களுமே இல்லை. சரி, அந்த முதலீட்டு அந்த 2 நாள் வந்து அந்த குதிரையெல்லாம் இருந்தது, பறந்தது, வெப்சைட்லாம் போட்டாங்க, ஃபோட்டோலாம் இருந்தது, இப்போ இல்லை. நானும் திருப்பி உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இப்போ அந்த வெப்சைட் நீங்களே இப்போ இணையதளத்தில் காலையில இருந்தே பார்த்துட்டு. அப்போ குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடந்த விவரமே இந்த 8 மாசத்துக்குள்ள தரவுகள் இல்லைன்னா சர்வர் டவுன் கூட வச்சுப்போம். இந்த நிமிஷம் அப்லோட் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக வெளியிடுங்க. ஐயா எவ்வளோ வரணும்னு கேட்கணும் இல்லையா? எவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கு, நம்ம எதிர்பார்ப்பு என்ன, அந்த லட்சங்களை கூட விட்டுலாம். அவங்க என்ன சொன்னாங்க, 6064 கோடியே 6,64,180 கோடியே 180 கோடி வரப்போகுது. 6,64,180 கோடி கொண்டு வரப்போகிறோம். அதுக்கானது 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், 26,90,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னாங்க. இந்த தரவுகளை இந்த 8 மாசத்துல என்ன ப்ராக்ரஸ்னு அதே சைட்டில் வெளியிடட்டும், நாம் தெரிஞ்சுப்போம். ஒன்று. ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுடைய 2-3 சைட்டுகள், சிப்காட் web.tn.gov, அதுவும் அரசுடைய இணையதளம். அதில் சிப்காட்டில் இப்போ நிறைய இடங்கள் கையகப்படுத்தினாங்கல்ல. இப்போ நண்பர் சொன்னது போல வேற இடங்கள் சிப்காட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டதில்ல. அந்த கையகப்படுத்தப்பட்ட இடங்கள்ல பல நிறுவனங்களுக்கு ₹1 ஏற்கனவே நமக்கு தெரியும், ₹1 கொடுத்ததை பார்த்துருக்கோம். அப்போ ஏன்னா மக்கள்கிட்டேருந்து நீங்கள் வாங்குறீங்கல்ல. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல ஒரு சிப்காட்டுக்காக டெவலப்மெண்ட் தேவைப்படுது. இப்போ ஏற்கனவே நம்ம திருவண்ணாமலையில் செய்யாறில் எடுத்தாங்க. அப்போது இங்கே எடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க வேலை தர்றேன்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ பேருக்கு நிரந்தர வேலை கிடைச்சிருக்கு? நமக்கு பெரிய கேள்வி என்ன, எவ்வளோ பேருக்கு? ஏன்னா இண்டஸ்ட்ரி வரும்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 பேர் எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில வருடங்களுக்குள்ளாகவே 100 பேரில் 90 பேரை வெளில அனுப்பிச்சிருது. ஏன்னா எனக்கு தேவை அன்றாட கூலிக்கு தான் ஆள் தேவை. அப்போ அவங்க எக்யூப்டானும் தெரியாது. அதே போல் 50 வயது 40 வயது மதிக்கத்தக்கவங்களும் எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை கொடுப்பாங்க? அப்போது எனிவே அவங்கள இந்த நிலம் சார்ந்தவங்கள நீங்கள் அகதிகளாக வெளில அனுப்புறீங்க. அப்போ நிரந்தர வேலை வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ உருவாயிருக்கு, இதே சிப்காட்டில் எவ்வளோ இடங்களை கையகப்படுத்துனீங்க, அந்த விவரங்களை வெளியிட சொல்லுங்கள். இல்லை, இது வரைக்கும் சிப்காட்டில் அந்த விவரங்கள் இல்லை. அந்த சிட்கோ வெப்பில் அந்த இணையதளத்தில் இந்த சிப்காட்டுக்காக இடம் எடுக்கப்பட்டது எவ்வளோ பேர், எவ்வளோ நிலங்களை எடுத்திருக்கோம், அந்த நிலம் சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் நிரந்தரமான வேலை கிடைச்சிருக்கு. ஏன் இதை கேட்குறேன்னா, பெர்மனன்ட் ஜாப் நீங்கள் அதுதான் உருவாக்கணும். ஏன்னா அவங்க பூர்வீகமாக இருந்த இடத்த அழிச்சிட்டிங்க, அந்த இடத்துலேருந்து அவங்கள அப்புறப்படுத்திட்டீங்க. இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? நாம் இப்போ சமீபத்தில் இந்த ஸ்விக்கி டெலிவரியில் கேட்கும்போது அவங்களுடைய இடம் வந்து திருவண்ணாமலையில் முன்னால் இருந்திருக்கு. இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் அவரோட சேர்ந்து இடம்பெயர்ந்து சென்னைக்கு வந்து வேலை தேடி, ஏன்னா அங்கே அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 வருஷம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் சேலரி கூட கொடுக்கும்போது ப்ரொமோஷன் பண்ணும்போது நீங்கள் டெம்பரவரி தான், உங்களை வந்து நாங்கள் 2 வருஷத்துக்கு தான் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் நீங்கள் தேடிக்கங்க. அப்போ அந்த இடத்த விட்டவர் இன்றைக்கி அகதியாக சென்னையில் உலாவறதை பொறுக்க முடியலை. இது கூட நிறைய பேரை பார்க்குறோம். இது ஒரு பக்கமா. டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அந்த இணையதளத்தில் இந்த தரவுகள் ஏதாவது இருக்குமா? ஏன்னா இண்டஸ்ட்ரி பற்றி இவ்வளோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது, இந்த வேலை வாய்ப்புகள் எத்தனை செக்டாரில் எவ்வளோ உருவாக்கியிருக்கிறாங்க, அந்த விவரங்களை பார்க்குறா, அதுலேயும் இல்லை. அதே போல் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு .tn.gov.in இல்லை, அதில் 2 செக்டாராக இருக்குது. ஒன்று வந்து அரசு, அது கமிங் சூன். அந்த சைட்டு போனீங்கன்னா கமிங் சூன், ஆல்வேஸ் கமிங் சூன். அந்த விவரங்கள் அரசு வேலைவாய்ப்பு சம்பந்தமான எந்த அறிவிப்பும் அதில் இல்லை. விரைவில் வரும் எதிர்பார்க்கலாம் இருக்கு. அதில் பிரைவேட் செக்டார் எடுத்தால் அதில் ஒரு டேட்டா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதில் இருக்கிறது 7522 நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு தனியார் வேலைவாய்ப்புகளுக்கு ஒரு டொமைனாக வச்சுருக்கிறாங்க. அதில் பதிவு செஞ்சுருக்க அமைப்பு நிறுவனங்கள் 7522, 42 செக்டாருக்கு, 42 துறைக்கு. அதில் எவ்வளோ இடம் எங்களுக்கு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறது 1,82,893 இடங்கள் தேவைப்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. வேலை வேணும், நான் வேலை தேடுறேன்னு பதிவு பண்ணவங்க எண்ணிக்கை மட்டும் 3,33,000 பேர், 940, 3,34,000 பேர் வச்சுக்கோங்க. இதில் அங்கே வேலை கிடைச்சிருக்குன்னு அதே வெப்சைட்டில் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்கன்னா 30,251 பேர் தான் அரசே சொல்லியிருக்கு. அப்போது வேலை வேணும்னு விண்ணப்பித்ததில் 10% கூட தனியார் செக்டாருக்கு. தனியார் செக்டாரில் 2 லட்சம் இடம் இருக்குன்னு சொன்ன அதே வெப்சைட்லேயே 30,000 பேருக்கு தான் இடம் கொடுத்துருக்குறாங்க.
3.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 30,000 பேருக்கு தான் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்கள ஃபில்அப் பண்ணல? மீதி 70,000 என்னாச்சு? 70,000 அங்க இருக்கக்கூடிய வேக்கண்ட் 1,82,000, 30,000 பேருக்கு அப்போ 1.5 லட்சம் வேகன்சி அந்த வேக்கண்ட் இருக்கு. அந்த விவரங்களை வெளியிடல. இதெல்லாம் நீங்க செக்டார் வைஸ், கம்பெனி வைஸ் ஏன் அந்த விவரங்களை கொடுக்கல? நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, இதே அமைச்சரவையில உயர்கல்வித்துறையில இது ஒண்ணு சொல்லுங்க, உயர்கல்வித்துறையில பொன்முடி அவர்கள் இருக்கிறார். இவர் ஒரு சின்ன எரரை கண்டுபிடிச்சிருந்தாலே இன்னைக்கு இந்த தனியார் கல்லூரிகள்ல 14,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். போன வருஷம் இந்நேரம் அவங்க நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஏன்னா டம்மி ஐடி ஆள் இருந்தால் தானே ஒரிஜினல் ஐடி இருக்கும். அந்த 14,000 பேர் வேலைக்கு இன்னே வரைக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை. ஏன் சந்திக்கலை? இதே இங்கே மருத்துவமனை எடுத்துக்கங்களேன், எக்மோரில் இருக்கக்கூடிய கண் மருத்துவமனையில் 232 வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆர்டியில் தகவல் கொடுத்துருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 20 மருத்துவமனைகளை குறைந்தபட்சம் 300 பேர் வேக்கண்ட் இருக்கு, குறைந்தபட்சம். அப்போ இது எல்லாமே நம்ம ஆர்டிஐ போட்டு கிடைக்கிற தகவலே இவ்வளோ தூரம் வெளிப்படையாக தெரியும் போது அரசுக்கு இன்னும் கூடுதல் தகவல் தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக அந்த தகவலை வெளியிடுங்க. நாம எவ்வளவு தூரம் உண்மை சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. ராதாகிருஷ்ணனுடைய முதல் கட்ட கருத்து எந்த தகவலும் இல்லை, எதுலையுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஆனால் அரசு அறிவித்திருக்கிறது, நாங்கள் அந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணால் வெப்சைட்டு ஷட் டவுன், அப்படி தானே? அப்போ என்ன ஆரம்பிக்கவே இல்லை, கமிங் சூன் தான். கமிங் சூன், விரைவில் எதிர்பார்க்கலாம். திரைப்படங்களை ஒட்டுவாங்க அந்த காலத்தில், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 3வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்த வாரம் வருதுன்ற மாதிரி ஒரு கதை. இதை நம்ம சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம், விளையாட்டு இல்லை. ஏன்னா வாழ்வாதார பிரச்சனை, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. சுப்பிரமணியன் சார், அதாவது வெள்ளை அறிக்கை வெளியிடுமா விளம்பர அரசு அப்படின்ட்டு தான் நீங்கள் டைட்டில் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். மே 2024 நீங்கள் வரும்போதே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நோட்டீஸை கொண்டு வந்துட்டீங்க. எங்கள் வீட்டில் கொடுத்தாங்க. சரி சார். கொடுத்துட்டு அவங்க 2.5 ஆண்டு சாதனைகள் என்னன்னு பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க அவங்க. சரி சார், அதை நான் படிக்கிறேன். நான் என்ன சொல்கிறாங்க, 2.5 ஆண்டுகளில் 8,67,700 கோடி ரூபாய் முதலீடு. இப்போ 10 லட்சம்ன்றாங்க, ஒரு அரை வருஷம் ஓடி போனதுனால 10 லட்சம் வந்திருக்குன்னு வச்சுப்போம் அவங்க சொல்கிறபடி. 8,67,700 கோடி முதலீடு வந்திருக்குது. அதில் எவ்வளோ வேலை வாய்ப்பு தெரியுமா? நீங்கள் வந்து கொஞ்சம் பிபிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மாத்திரலாம் வச்சுக்கோங்க. 74,04,805 பேருக்கு வேலை வாய்ப்பு. 74,04,805 பேருக்கு வேலை வாய்ப்பு. ஐயா, கமிங் சூனா எப்படின்னு கேட்டேன். அவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க, இளந்தமிழும் ராதாகிருஷ்ணன். வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா கூட 30 லட்சம் சொன்னா கூட ஓகே சார். இது 74 லட்சம், 74 லட்சம் சார். இது வந்து ஆன் ரெக்கார்டு எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நம்பி மக்கள் ஓட்டளித்து இருக்கிறார்கள். அதாவது ஒன்று மக்களை பார்க்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் அடித்து விடப்பட்ட இந்த நோட்டீஸ்ல எத்தனை 74 லட்சம் பேருக்கு வேலை. இதுதான் அதை நம்முடைய ஆடிட்டர் சுப்பிரமணியன் நம்முடைய தொலைக்காட்சியின் மூலம் காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னொன்று, இப்போ நம்ம நம்பர்லாம் பற்றி பேசுகிறோம், எண்ணிக்கையை பற்றிலாம் பேசுகிறோம். எப்போவுமே நம்ம வந்து இந்த டிஆர்பி ராஜா, மதிப்புக்குரிய அமைச்சர் டிஆர்பி ராஜா கூட $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழ்நாடு போய்கொண்டிருக்குது. முதலமைச்சர் அதான் சொல்கிறார். $1 trillion அப்படின்னா இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 83 லட்சம் கோடிகள். 83 லட்சம் கோடிகள். 1 ட்ரில்லியனுங்கிறது 83 லட்சம் கோடிகள் 2030 நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லையும் சொல்கிறாங்க, நேற்று நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்லையும் சொல்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. ஸ்டாலினின் 7 வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎம்கே ஒரிஜினல் மேனிஃபெஸ்டோவில் அது இருக்காது. அவர் திருச்சியில் ஒரு மாநாட்டில் வந்து 7 வாக்குறுதிகள் கொடுத்தார். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா 2031க்குள்ளே 35 லட்சம் கோடிகளாக மாநில பொருளாதாரம் உயரும். அதாவது 2031க்குள்ளே 35 லட்சம் கோடிகள் தான் மாநில பொருளாதாரம் உயரும், அதுக்கே நாங்கள் பாடுபட போகிறோம் அப்படின்னு சொன்னவங்க வந்து $1 trillion எக்கானமி அப்படின்னா 84 லட்சம், கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடிங்க கேப்பு. எங்கே இது வரப்போகிறது? எது சரி? $1 trillion இன்றைக்கி சாத்தியமா நமக்கு? அதற்கு வந்து இன்றைக்கி தேர்தல் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்மியான சாத்தியம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 83லேருந்து 35 ரூபாய் ஆயிடுச்சுன்னா டாலர்ல சாத்தியம். அது முடியுமா உங்களால? அது முடியாது. அது அண்ணாச்சி, அவங்க பெரிய அண்ணாச்சி சொல்லணும். அது க்ரூட் ஆயில் டெல்லியில உள்ள அண்ணாச்சி மாதிரி குறைச்சா தான் இங்க குறையும். டெல்லியில அண்ணாச்சி மாதிரி கூட இல்ல, நீங்க க்ரூட் ஆயிலோட விலை குறையணுமே. க்ரூட் ஆயில் குறையணும். 85% நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி க்ரூட் ஆயில் 20 ரூபாய் கிடைக்கணும். இன்னைக்கு 96 ரூபாய் 97 ரூபாய் கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஆன்கோயிங் மத்திய தரைக்கடல் கிரைசிஸ் கோயிங் ஆன் விலை மேல தான் போகும், இன்னும் மேல தான் போகும். சோ அதனால இதெல்லாம் வந்து அவர்கள் நம்பரை வந்து பார்த்து பேசுகிறாங்களா இல்லை வந்து விளம்பரமா? நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையான விளம்பரமாக இருக்கிறதான்னு தெரியல. மக்கள் சுப்பிரமணியன், விளம்பரங்கிறத விட எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்க முடியல. இப்போ நாம் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் ஒரு ஆடிட்டர், அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு பொது, எல்லாருமே பார்க்குறோம்ல. ஒரு இண்டஸ்ட்ரி செக்டர் ரகுநாதன், இவ்வளவு கருத்து இருக்கிறது. லோக்சபாவில் இவ்வளோ தான் வந்திருக்கு, வந்ததே 2 ரூபா வந்திருக்கு. நீங்கள் 10 லட்சம் கோடினா எப்படி? இந்தியா ஃபுல்லாகவே வரலையா? கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாகவே அவ்வளோ வரலையே. எந்த கம்பெனியும் வந்து 10 லட்சம் கோடின்னா முதல் வருடத்திலேயே முதலீடு பண்ண மாட்டார்கள். அவங்க வந்து
5-year பிஸ்னஸ் பிளான் வச்சுருப்பாங்க. வருடம் இப்போ முதல்ல ஒரு 10,000 கோடி 20,000 கோடி போடுறாங்கன்னா, இல்லை, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்முடைய கண்ணியத்துக்குரிய முதலமைச்சர் எடுத்துக்கிடுவோம். ஐயா அவர்களுக்கு எழுதி கொடுக்குறாங்களா? அவர் கேட்குவாரா கேட்கலையா? என்னப்பா வந்தது 20,000 கோடி, நீ 9 லட்சத்துக்கு எழுதி தர்றிய, பார்த்து எவனாவது நாளைக்கு எழுதி கொடுப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள தரவுகள் வந்து கண்டிப்பாக அங்கே உள்ள செக்ரட்டரிஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் இவர் ஒரு ஆராய்ந்துட்டு, இல்லை போன வருஷம் இந்த ரிப்போர்ட் எப்படி இருந்தது, நம்ம எப்பவுமே ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஒரு போர்ட் மீட்டிங்லேயோ இல்லை ஒரு மீட்டிங்லேயோ ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, சரி இது போன வருஷம் இதே தேதியில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், அந்த ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி அதில் குறைந்ததா கூடியதான்னு பார்த்துட்டு, அந்த குறைந்ததற்கோ கூடினதுக்கோ இந்த விவரங்களை கேட்போம். வேரியன்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அனாலிசிஸ் பார்த்துட்டு அதற்கு நமக்கு வந்து உண்மைக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா, உண்மைக்கு புறம்பாக இருந்ததுன்னா நம்ம ப்ரெசென்டே பண்ண மாட்டோம். இதெல்லாம் ஏற்புடையதாக இருந்தால் மட்டுமே அது மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம், பேசுவோம். நம்மோடு இணைகின்றார் இந்தியா தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தோழர் ரகுநாதன், தலைவராக இருக்கக்கூடிய ரகுநாதன் சார், வணக்கம். வணக்கம் சோஃபியா. ரகுநாதன் சார், இப்போ நாம் உட்கார்ந்து இவ்வளோ நேரம் பேசுகிறோம். ஆனால் அரசினுடைய அறிக்கைகளில் ஏற்பட்ட டிஸ்கிரிபன்சி, மாறுதல், முரண்களை எல்லாம் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு அத்தன்டிசிட்டி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை, டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஃபினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. சும்மா சொல்லிட்டு போகிறது உண்மையிலே சொல்லுங்கள், மிக மனவருத்தமாக இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி முதலமைச்சர் அவர்கள் ஒரு ரெக்கார்டை வெளியிடுறாரு, அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. 20,000 ரூபா வந்திருக்கு, 10 லட்சம் கோடிக்கு வந்ததாக 75 லட்சம் 66 லட்சம்னு போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை நாங்கள் குழம்பித்தான் உங்களிடத்தில் கேள்வி கேட்பதாக நீங்கள் யூகிக்கிறீர்களா? எப்படி பார்க்குறீங்க? சோஃபியான், இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பு. தமிழகத்துல வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த தொழில் வளர்ச்சி அப்படின்றது ஒண்ணுதான் அதற்கு வந்து ஒரு தீர்வா இருக்க முடியும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். இது ரெண்டுத்துலயும் 3 விதமான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஒயிட் காலர் ஜாப், ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு ஆர் செமி ஸ்கில்டு லேபர். வெரி குட். இது மூணா நம்ம பிரித்து கொள்ளும் பொழுது, இன்ஃபார்மல் லேபர் அப்படின்றது வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கிட்ட இருந்து வரும். நாட்டினுடைய ரேஷியோல 80% இன்ஃபார்மல் செக்டர், 20% ஃபார்மல் செக்டர். இப்ப நம்ம முதலீடுகள் ஈட்டு வருவது வந்து கார்ப்பரேட் செக்டர் தான் நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த கார்ப்பரேட் செக்டர் அப்படின்றது வந்து நிறைய அட்ராக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம எலாஸ்டிக்க இழுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஒரு தொழில் முனைபவனை கூட, நலிந்து கொண்டிருப்பவனை கூட, அழுது கொண்டிருப்பவனை கூட வெளிப்படையாக எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாக்க பதில் சொல்றது வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கேன், சிறப்பா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அது வாடிக்கை. அப்போ இன்றைய ஒரு காலகட்டத்துல தொழில்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற பொழுது காம்படிட்டிவ் வேர்ல்டு நிறைய ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் அட்ராக்ட் பண்ணுது. தமிழகத்துக்கு வர வேண்டிய முதலீடுகள் வெளி மாநிலத்துக்கு போகுது. இப்ப மத்திய பிரதேசத்திலிருந்து சீஃப் மினிஸ்டர் தமிழகத்திற்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களை இழுக்கிறாங்க. இந்த சலுகை தரோம், அந்த சலுகை தரோம் சொல்றாங்க. மிகப்பெரிய 2 இண்டஸ்ட்ரி தமிழகத்திலிருந்து காணாமல் போயிருக்கு. ஒண்ணு வந்து மைக்ரான் அப்படின்ற ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி குஜராத்துக்கு போயிருக்கு. ஆமா. டாடாவுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அசாமுக்கு போயிருக்கு. இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான முதலீடுகளை கொடுப்பது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 10-100ஆக பேச வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பேச்சு நம்பிக்கை ஊட்டுவதற்காக உபயோகப்படுத்தப்படும். அதே நேரத்துல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ரொம்ப நம்ம வந்து ப்ளோ பண்ணவும் முடியாது, அதே நேரத்துல அண்டர் பிளேவும் பண்ண முடியாது.
சில தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்படலாம், சில தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட முடியாது. ஏன்னா காம்படிட்டிவா இருக்கும். இப்போ நம்ம வந்து 630 MOU போன ஜனவரியில போட்டிருக்கோம். ஒரு MOUன்றதுதான் முதல் படி. கண்டிப்பா. கடைசி படி அப்படின்றது வந்து ஒரு கமர்ஷியல் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது 8 படிகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான படி வந்து பூமி பூஜை அல்லது அடிக்கல் நாட்டு விழா. ஓஹோ. அது வந்து ஏன்னாக்கா அந்த ஸ்டேஜ் வரும் பொழுது ஒரு கன்ஃபர்மேஷன் உறுதியாகும். இந்த இடத்துல இந்த இண்டஸ்ட்ரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வரப்போகிறது அப்படின்றது உருவாகுது. 30,000 கோடிக்கு வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியினுடைய காலகட்ட நிர்ணயம் ஒரு 3 வருடங்கள் ஆகும். இதே 600 கோடி 700 கோடினாக்க ஒரு 3 மாதங்கள் 8 மாதங்கள்ல வந்துடலாம். இப்ப கிராக்ஸ் அப்படின்ற ஒரு காலனி தொழிற்சாலை 8 மாதங்கள்ல பெரம்பலூர்ல வந்தது. சோ நிறுவனங்களுக்கு பொறுத்து இது மாறுபடும். மூன்றாவதாக நம்ம பார்க்க வேண்டியது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் தமிழகத்திற்கு வந்தால் மட்டுமே அரசுக்கு வருமானம் வரும். இன்றைய காலகட்டத்தில் தமிழக அரசு மிக அதிகமான கடனை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இப்போ ரகுநாதன் சார், நான் உங்கள்கிட்ட குறுக்கிடுறேன், மன்னிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபார்மலாக எப்படிப்பட்ட ஒரு செக்டோரியலாக நாங்கள் அப்ளை பண்ணால் எப்படி வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், இது அரசியல் சார்ந்த கேள்வி தான். ஆனாலும் கூட அக்டோபர் 19, 2019 டிசம்பர் செப்டம்பர், அதாவது 2023 வரைக்கும் நமக்கு வந்த பில்லியனே கிட்டத்தட்ட 47 பில்லியன் கர்நாடகாவுக்கும் நமக்கு வெறும் 9 பில்லியன் கூட வரல. 9.85 பில்லியன். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச தலைவர் தவறான தகவல்களை கொடுப்பது, என்னை போன்று உங்களை போன்றவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வது? நான் தான் கேள்வி கேட்கிறேன். தவறான தகவல் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது சுஃபியான். எப்படி சொல்றீங்க? ஏன்னாக்க நான் தான் சொன்னேனே, சில நேரங்கள்ல சில உண்மைகளை பேசாமல் இருப்பதும் நல்லது. ஓ, பொய் பேசணும்ன்றது முக்கியம் இல்லை, சில உண்மைகளை சொல்லாமல் இருப்பதும் சில காலகட்டத்துல நல்லதுதான். ஓஹோ. மக்களுக்கு இன்றைக்கு தேவை ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை மிக குறைந்த ஒரு காலகட்டம் இது. மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் காலகட்டம் இது. நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அப்படி என்றால் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள். தோழர் ரகுநாதன், நம்பிக்கை என்பது மிக முக்கியம்தான். ராதாகிருஷ்ணன் சொல்வதை போன்று 1.5 லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பது, வெறுவாயிலே நமக்கு அவலை போட்டால் பசி தீராதல்லவா? பசி தீர வேண்டும் அல்லவா? உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை திருப்பூர் எப்படி இருக்கிறது என்று தெரியும். சும்மா வாயை வைத்து அரைத்துக் கொண்டிருந்தால் பசி எப்படி தீரும்? அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து வெறும் வாயிலேயே மெல்லிட்டு இருக்க முடியாது. அதைத்தான் கேட்கிறேன். வெறும் 0வை நம்ம 100ன்னு சொல்ல முடியாது, 80 100ன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 80 உண்மையாக இருக்க வேண்டும். கடந்த ஒரு 3 ஆண்டுகளிலே சில தொழிற்சாலைகள், நான் 3 ஆண்டுகள் சொல்றது இந்த ஆட்சிக்காக சொல்லல, கொரோனாவினுடைய காலகட்டம் முடிந்த பிறகுன்னு சொல்றேன். சரி, நான் ஒரு ஆட்சியை குறிப்பிட்டு நான் பேசவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய சில தொழிற்சாலைகள் தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது என்றதெல்லாம் மாறுதல் கருத்து இருக்க முடியாது. சரி, மொபைல் போன் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல தமிழகம் மிகச்சிறந்து விளங்குகிறது. இவி டெக்னாலஜியில தமிழகம் மிகச்சிறந்து விளங்குகிறது. 6 ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, டிஃபென்ஸ் காரிடார் தமிழகத்துல வந்திருக்கு. ரகுநாதன் சார், ஐடி எடுத்துக்கொள்ளுங்கள், டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கொள்ளுங்கள், டெலிகாமை எடுத்துக்கொள்ளுங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிட்டல் இன்ஸ்டிடியூட், ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் சரி. நான் கேட்பது 26 லட்சம் இதற்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்கின்றதா? 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த மொபைல் மூலமாகலாம்? அதான் கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் நாம் பேசும் பொழுது வேலை வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தப்படவில்லை. ரைட் ரைட், அதை புரிஞ்சுக்குவோம். ரைட் ரைட், இருங்க, விதைகள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. விதைகள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐயா,
நீங்கள் சொல்வது கரெக்டு. கம்மிங் சூன் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள். நம்முடைய ராதாகிருஷ்ணனும் அவர்களும் விரைவில் எதிர்பாருங்கள். போடப்பட்ட விதைகள் பதர்களாகவும் மாறலாம், ஆனால் நம்பிக்கை தான் ஒளி. அப்படித்தானே? போடப்பட்ட விதைகள் ஒரு கால் பதர்களாகவும் மாறிவிடலாம், ஆனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதைத்தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 30 லட்சம் என்பது பொய்யான கணக்கு. நம்பிக்கை வெறும் வாயால் உங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி, அவ்வளோதான். ரைட், சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இளந்தமிழ். நம்முடைய ரகுநாதன் சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. நானும் குறுக்கிட்டே கேட்டேன். அவர் லிமிட்டேஷன்ஸ்குள்ளே இருந்து அவர் தொழில்துறையினுடைய அந்த நெருக்கடியை சூசகமாக தெரிவித்திருக்கிறார் என்று தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு கண்ணியமான ஒரு நான் மதிக்கிறேன் அவருடைய அந்த ரகுநாதன் ஐயா லிமிட்டேஷன்ஸை வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடியவருங்கிற அவருக்கு இருக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷன்ஸ், அந்த நெருக்கடிகளை அதுக்கு மேலே அவர் சொல்ல முடியாது. ஒரு அரசியல் ரீதியாக இதை அணுக முடியாது. சரி. ஆனால் அவருடைய ஒரு 2 முறை அதை குறிப்பிட்டார். சரி, நம்பிக்கை கொடுக்கணும் தொழில் அதிபர்கள், தொழில் நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கொடுக்கணும். ஆனால் வந்து 80 வேணா 100ன்னு சொல்லுங்க, சைபரை 100ன்னு சொல்லாதீங்க. யார் சொல்கிறா? சார் சொல்கிறாரு, ரகுநாதன் சார் சொல்கிறார். அதே போல் நீங்கள் 80ன்னு சொன்னாலும் அது உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இதுதான் நடக்குது. இளந்தமிழ் 80ன்னு சொன்னால் அதில் ஒரு 8ஆவது உண்மையாக, அதுதான் சார் சொல்கிறார். இதுதான் சார் கள யதார்த்தம். ஆனால் ரகுநாதன் சார் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க. இப்போது ஒரு வாதத்துக்காக வைத்துக்கொள்வோம், தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து சில புள்ளி விவரங்களை கொடுக்குறார். நீங்கள் பொது வெளியில் சொல்கிறீங்க, முதலமைச்சர் பொது வெளியில் சொல்கிறார் 10 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் முதலீடு கொண்டு வந்திருக்கிறோம், 30 லட்சம் கோடி கொண்டு வந்திருக்கிறோம், 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம். இந்த தரவுகள் எங்கே இருந்தையா எடுத்தீங்க? அதுதான் கேட்குறேன். நாங்கள் வெரிஃபை பண்ண போனால் எங்கேயுமே காணுமே. அது செட்டவுன் தானே அறிவிச்சிங்க, கதவை மூடி போட்டுருக்குங்க. 2021 நவம்பரில் ஒற்றைச்சாளரத்துக்கு நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் உருவாக்குறோம்ன்ற அறிவிப்பு, அது ஒரு அறிவிப்பு, சரிங்களா? பட் 2022 தொடங்கி வைக்கிறதுக்கு ஒரு விழா, அதுக்கு ஒரு அறிவிப்பு. இதைத்தான் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திமுக ஆட்சி என்பது வெறும் விளம்பர ஆட்சி, வேறு எந்த வேலையும் செய்யறதில்ல, இப்படி சொல்றாங்களா? தரவுகள் கிடைக்குதான்னு பார்த்தா அங்கே தரவுகள் இல்லை. தொடர்ந்து என்ன பேசுகிறாங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது, இப்போ தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது அடிக்கல் நாட்டுகிறேன் என்று போகிறதாக இருக்கட்டும், தொடர்ந்து நாங்கள் இப்படியான முதலீடுகளை கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான வேலைகளை இந்த அரசு செய்திருக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக இருக்கிற கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அறிவித்ததை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நான் சொன்னதை போல ஒரு 3 லட்சம் கோடிக்கும் கீழே தான் இருக்கு. இல்லை, அவர் 3 லட்சம் கோடி ரூபாய். விதைகள் ஊண்டப்படுகிறது என்ன அர்த்தம்? விதைகள் ஊனப்படுகிறதுன்னு சொல்லல, படுவதாக சொல்லப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்படி என்றாலும் கூட நான் என்ன கேட்டேன், ஊண்டப்படுகிற விதைகளும் பதர்களாகவும் மாறும் அல்லவா? தானே சார் பயிரா பதறான்னு தெரியும். அதைத்தானே அம்மையார் சொல்கிறார். சசிகலா அம்மா 24 வருஷத்துக்கு முன்னால ஊன்னீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன். என்ன ஆச்சு? தரிசா தான் கிடக்குது நிலம், ஒண்ணு இல்லையே. இந்த ஓமைக்கும் தரிசா தான் கிடக்குது, நாங்குநேரி அந்த தொழில்நுட்ப பூங்காவும் தரிசா தான் கிடக்குது, எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. எனவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு வேலை செய்கிறோம். வணிக உற்பத்தி தொடங்குவதற்கு ஒரு விழா. நீங்கள் தொடர்ந்து ஒரு மிஷினை சுவிட்ச் ஆன் பண்ணால் வணிக உற்பத்தி தான். நீங்கள் அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க? இவர்கள் சப்பை கட்டுவார்கள். இதெல்லாம் வந்து உதிரியாக வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த இஎஸ்ஐ இருக்கு பார்த்தீங்களா, இஎஸ்ஐயில் ஒரு தொழில் நிறுவனத்தில் இந்த புள்ளி விவரம் எங்கேருந்து வரணும்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு இஎஸ்ஐ கட்டணும். அதுதான் மேஜர் டேட்டா பேஸ். தவறு இருந்தால் இவங்க விவரம் தெரிந்தவர்கள் சொல்லுங்க. இப்போ இஎஸ்ஐயில் இருந்து நீங்கள் கொடுத்தோம்னு சொல்லி முதலமைச்சரோ டிஆர்பி ராஜாவோ சொல்லட்டும். இவர்கள் இப்படி பொய் புரட்டை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி, வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களை ஏமாற்றி, இவர்கள் ஏதோ ஒரு மோசமான நோக்கத்திற்கு, தவறான நோக்கத்திற்கு இப்படி பண்ணுறாங்கன்னா, யாராவது போய் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தலைமைச் செயலாளர், நிதி செயலாளர், தொழில்துறை செயலாளர் வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் இவங்க தண்டவாளம் ஏறிடும். அரசியல்வாதிகள் மேடையில் எதுவும் பேசிட்டு போவாங்க, இந்த செயலாளர்களை யாராவது ஒருத்தர் இழுத்தார்கள், இவங்களையெல்லாம் சிக்கலுக்கு உள்ளாக்குறாங்க இன்றைக்கு ஆளுகின்ற தரப்பு. ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு ஆட்சி முறை தெரியவில்லை. அதைத்தான் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பேசுகிற, இவங்களுக்கு வேலை தெரியாது, நிர்வாகம் செய்ய தெரியாது, எனவே தான் இந்த மாதிரி பித்தலாட்டம் நடக்குது என்பதை அவர்கள் வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டுறாங்க. ராதாகிருஷ்ணன், நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இந்த புள்ளி கணக்கெல்லாம் போடல, இருக்கிற 9 நிமிஷம், ஆளுக்கு 3 நிமிஷம், பக்கடா போடுற கதை. அவங்க போய் பக்கடா போட்டுறது வியாபாரம், ஆர்கனைஸ்டு, அன்ஆர்கனைஸ்டாங்களா, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்குறேன்.
ஒன்றிய அரசு எப்படி வந்து நாங்கள் வருஷத்தில் இத்தனை லட்சம் வேலைவாய்ப்புகளை உண்டாக்கணும்னு அவங்க சொல்கிறாங்களோ, அதே போல் மாநில அரசும் இது போல் வெற்று பேப்பர்களில் நம்பர்களை காண்பிக்கிறதை தாண்டி, வாயில் வடைகள் சொல்கிறத தாண்டி தரவுகளை வெளியிடுங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் சரி, கிரவுண்டில் கூடிய இளைஞர்களுக்குமே தெரியும். சமீபத்தில் நம்ம ஐடி மினிஸ்டர் ஒருத்தர் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டில் ஐடி ஹப்பாக இருந்தது, ஐடி பீக்கில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாம் ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்க்கும்போது 2வது இடம் 3வது இடத்துல இருக்கிறோம். அது இங்கே இல்லை. பெங்களூர், ஹைதராபாத் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கான முயற்சிகள்லாம் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு பகிரங்கமாக சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம எங்கே இந்த கட்டமைப்பில் விடுபட்டிருக்கு? அப்போது ஒன்று மாணவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தலை, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இங்கே டெவலப் பண்ணியிருக்கணும். ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமீபத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் கோவிட் பிறகு ஒரு சொன்னது பிறகு இங்கே சர்வீஸ் செக்டார்ஸில் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு. இந்த பக்கம் ஈரோடு, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த செக்டார் சார்ந்தவங்க எவ்வளோ பேர் இழுத்து மூடிட்டு போயிருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாலே, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாலே நடந்திருக்கும். இன்னொன்று, அந்த தரவு ரொம்ப முக்கியமானது. இஎஸ்ஐயில் ஆக்குபேஷனல் ஹெல்த்துன்னு சொல்லுவோம். ஆக்குபேஷனல் ஹெல்த்தில் இங்கே உண்மையாகவே நிரந்தரமான பணியாளர்கள் இங்கே இருந்திருந்தாங்கன்னா, இந்த சிப்காட்டுக்காக இடம் எடுத்ததாக இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உள்ளார வந்ததாக இருக்கட்டும், இவங்களுக்கான குறைந்தபட்ச பிஎஃப்ஐ இன்ஷூர் பண்ணியிருப்பாங்களா, இஎஸ்ஐ இன்ஷூர் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த தரவுகளை டிஆர்பி ராஜா வெளியிட முடியும். இதே இன்னொரு பக்கம் டிஆர்பி ராஜா அவங்கள்ட்ட கடந்த 3 வருஷம் டேட்டா இருக்குமா, எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எவ்வளோ பேர் நிரந்தர பணியாளர்கள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் அதுதான் முக்கியம். ஏன்னா நிரந்தர பணியாளர்களை கொடுக்கறது மட்டும்தான் இவங்களுக்கான நிரந்தரமான தீர்வை கொடுக்க முடியும். நம்ம இளந்தமிழ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிரந்தரமாக எடுத்தால் இஎஸ்ஐ பென்ஷன் எல்லாம் வரும்ல. இப்போ இன்னொன்று சொல்ல போனால், நீங்கள் சேலரி ஸ்லாப் கூட போச்சுன்னா பிஎஃப்ஐஎஸ்ஐ இல்லாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோட ஃபாலோ ப்ரொசீஜர் இருக்குது. இன்னொரு பக்கம் வேலூர் பெல்ட்டில் எடுத்திங்கன்னா அந்த லெதர் ஃபேக்ட்ரிஸ் இன்னே வரைக்கும் அது ஒரு குடிசை தொழில் மாதிரியாக தான் இன்னும் பல இடங்களில் அங்கே ஷூ தைக்கிறதுக்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஜோடி செப்பல் கொடுத்து நான் 200 ரூபாயிலேருந்து தச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நீங்கள் இன்னும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக பெரிய அளவில் மாற்றலாம். அதாவது ஒரு மாடிஃபை பண்ணணும். அங்கே நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கணும். ஈரோடு அந்த பக்கம் கோயம்புத்தூர் சாய தொழிற்சாலைகள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இன்னொரு பக்கம் நார்த்து பெல்ட்டில், சவுத்து பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே நிறைய பேரை நீங்கள் ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகள் இங்கே செய்கிறதுல தமிழ்நாடு அரசு லேப்ஸ் இருக்கிறத பரவலாகவே பார்க்க முடியும். சரி, சுருக்கமாக அதாவது வெள்ளை அறிக்கை பற்றி நம்ம பேசினோம். ஏற்கனவே நீங்கள் எதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்குறீங்க? என்னோட கேள்வி என்ன, ஏற்கனவே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க தெரியுங்களா? எதுக்கு? ஆகஸ்ட் 2021 வெள்ளை அறிக்கை கொடுத்து இந்தந்த துறைகளில் வந்து இவ்வளோ சீர்கேடுகள் நடந்திருக்கிறது, இதை நாங்கள் வந்து மேலெடுக்க போகிறோம், அதற்காக 5 மெம்பர் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியும். அது என்னென்ன தெரியல. அதாவது ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், ஜென் ட்ரெஸி, அப்புறம் எஸ்தர் டஃப்லோ, அப்புறம் எஸ்தர் டஃப்லோ தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஓய்க்குவதற்கு ஐரோப்பாவில் இந்த ஆட்களை இறந்து 5 மெம்பர் டீம் ஃபார்ம் பண்ணாங்க, டாஸ்க் ஃபோர்ஸு. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தை வந்து அதிகாரிகள்லாம் கூட்டி முதலமைச்சர் கேட்குறாரு, எப்படி நம்ம வந்து நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும், அதற்கு வந்து ஆலோசனைகளை கூறுங்கள். யார்கிட்ட கேட்குறாரு? அரசு அதிகாரிகள்கிட்ட. டாஃப்லே கிடையாதுங்க. 5 பேர் இல்லை, காணும். அவங்க இந்த 5 மெம்பர் டாஸ்க் ஃபோர்ஸ் டீமை காணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள்கிட்ட வந்துட்டார். அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனைகள் கூறுங்கள் அப்படின்றாங்க. 3 வருஷம் ஆச்சு, 3.5 வருஷம் ஆப்போகுது. இப்போ இந்த 5 மெம்பர் டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டிங்களா, என்ன ஆச்சு? நீங்கள் தான் வந்து தமிழகம் கடனில் வந்து தத்தளித்திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எத்தனை ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க? முன்னாடி அவங்க வரும்போது 4.5 லட்சம் இருந்தது, இன்றைக்கி 8 லட்சத்துக்கு மேலே போயிடுது. இன்னும் 2 வருஷத்தில் 10 லட்சத்துக்கு மேலே போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெள்ளை அறிக்கை நீங்கள் கேட்டது வந்து, எனக்கு முதல்ல கொடுத்த வெள்ளை அறிக்கைக்கு ஒரு அப்டேட்டட் வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஸோ தமிழகம் அதில் மேலே போயிருக்குதா, கீழே வந்திருக்குதா? இன்னும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லும்போது, 2021 மேனிஃபெஸ்டோவில் சொல்லும்போது 1 கோடி மக்களை, தமிழக மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கோடி மக்கள் வறுமை கோட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. இப்போ நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் 16 லட்சம் மக்கள் தான் தமிழகத்தில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. 2.2% மக்கள் தான். அவர்களும் இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் நாங்கள் வந்து வறுமை கோட்டிலேருந்து மீட்டெடுத்துடுவோம். அப்போது ஒரு 84 லட்சம் மக்களை நீங்கள் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளில் வந்து மீட்டெடுத்துட்டீங்களா? கண்டிப்பாக. எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்தால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லாம் 0ல எல்லாம் போயிருக்கணும். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இந்த தரவுகள் எல்லாம் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இளந்தமிழ் அதான் கலை யதார்த்தத்தில் குறிப்பாக எவ்வளவு அந்நிய முதலீடு வந்திருக்கிறது என்பதை அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பது நம்முடைய விவாதத்தினுடைய தலைப்பாக வச்சிருக்கிறது மிக பொருத்தமான ஒன்று. அதே போல் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயினுக்கெல்லாம் போய் முதலமைச்சர் ஒரு 10,000 கோடி ரூபா கணக்கு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு? புரிந்துணர்வு ஒப்பந்தமாவது போட்டிருக்கீங்களா?
அந்த அந்த 10,000 கோடி முதலீட்டில் என்னென்ன தொழிற்சாலைகள் எங்கெங்கே வந்திருக்கு, அது அந்நிய முதலீடா முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 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 அவங்க ஒப்பந்தம் போட்டதாக சொல்லப்படக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அதனுடைய வேர் இந்தியாவில் இருக்குது. அவங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் தான் வெளிநாட்டில் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய மோசடி, இதை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். அதே போல் இப்படிப்பட்ட தொழில் முதலீடுகள் இத்தனை லட்சம் கோடி தொழில் முதலீடு கொடுத்துருக்குறாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் என்ன சார் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரோடு ஒழுங்கா இருக்கா? முக்கியமான கேள்வி. ரோடு ஒழுங்கா இருக்கா? நீங்கள் டோல்கேட்டு அதை எடுத்துருவோம் வச்சிருவோன்ட்டு சொல்லி கதை அளக்குறீங்க. இந்த பக்கம் 4 லேன், அந்த பக்கம் 4 லேன். இவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் 6லேருந்து 8 கேட் இருக்கணுங்க. இந்த பக்கம் 6 இருக்கணும், அந்த பக்கம் 6 இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வாகனங்கள் போக முடியும். அது வந்து சாதாரண கார்களாக இருந்தாலும் சரி, பெரிய கனரக வாகனங்கள் பாசிபிள் இருக்கு. பின்லாந்துலயும் நெதர்லாந்துலயும் ஏன் முதலீடு வருது? அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்க. இதை வெள்ளை அறிக்கையில் அவங்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஐயா சொன்னாங்க அவங்க வந்த புதுசில் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, அதில் புட்டு வச்சுட்டாங்க எல்லாத்தையும். சுப்பிரமணியன் சார் சொன்னாங்க. அவர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அப்போ வந்து அவர் ஒரு பொருளாதார வல்லுநர். அவர் வந்து சில விஷயங்களை சொன்னார், கூடுதலாகவும் சில விஷயங்களை சொன்னார். அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி யோசனையெல்லாம் சொல்லி தங்கம் தென்னரசையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்லி பல எண்ணிக்கையில் நம்பர்களை சொல்றாங்க. மக்கள் இவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு நம்பர் கொடுக்க போறாங்க. முந்தியெல்லாம் வந்து ஏமாத்துக்காரங்களுக்கு 420 சொல்லுவாங்க செக்ஷன் ஐபிசி. இப்போ புதுசாக வந்து இருக்கிற பிஎன்எஸ் சட்டத்தில் 318 இனி திமுகவுக்கு மக்கள் எண்ணிக்கை கொடுப்பாங்கன்றதே என்னுடைய நிறைவு கருத்து. ராதாகிருஷ்ணன் ஒரே ஒரு வார்த்தை. ஒன்றும் இல்லைங்க, விரைவான இந்த தகவல்களை வெளிப்படுத்துங்க. மக்கள் வந்து இன்றைக்கி அவேர்னஸோட வெளிப்பட கேள்வி கேட்க தயாராக இருக்காங்க. அதுக்கு தரவுகளை நீங்கள் வெளியிடுங்க. இன்னொரு முறை பேப்பரில் நாங்கள் நம்பர்களாக குறிப்பிட்டு ஏமாத்துறதை விட வாயில் வடை சுடுறீங்களா இல்லையான்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட வெளிப்படுத்துங்க. அந்த தரவுகள் நீங்கள் சொன்ன எந்த தகவல்களும் நீங்கள் அஃபீஷியலாக அரசு இணையதளங்கள்லே இல்லை. அப்போ இந்த தரவுகள் எங்கேருந்து வந்தது, எந்தெந்த துறை, நீங்கள் செக்டார் வைஸ் கொடுங்க. 42 செக்டாரில் இவ்வளோ ப்ரொடக்ஷன், இவ்வளோ சப்ளை செயின், இவ்வளோ மேனேஜ்மெண்ட்டு, இவ்வளோ ஒயிட் காலர், இவ்வளோ ப்ளூ காலர்ஸ், இவ்வளோ கிரவுண்ட் டேட்டா, இவ்வளோ நான் ஸ்கில்டு லேபர்ஸ். அந்த தரவுகளை கூட இன்னும் வெளியிட முடியாமல் 3 வருஷம் இந்த ஆட்சி கடந்திருக்குன்னா இப்போ இது வெற்று பேப்பரா இல்லையா? சரி, வெள்ளை பேப்பரா வெற்று பேப்பரா? மக்களே, தோழர்களே, நம்ம இன்னைக்கு இந்த விவாதத்தை நடத்தினோம். தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சாவரின் கண்ட்ரியில் சத்தியம் செய்து வாக்கெடுத்த மக்கள் தலைவர்கள் உண்மையை பேச வேண்டும். நாங்கள் இதுகாரம் பேசிய இந்த புள்ளிவிவர கணக்குகள் எல்லாம் 3 பில்லியன் உங்களுக்கு வந்திருக்கிறது, ஆனால் 10 லட்சம் கோடி என்று முதல்வர் எப்படி சொல்கின்றார்? 26,90,657 வேலைவாய்ப்புகள் என்று எப்படி சொல்கிறார்? உங்களின் பார்வைக்கே நாங்கள் விட்டு விடுகின்றோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்டமைப்புகள் சீரழிவு, வேலை இழப்பு, பல விஷயங்கள் இருக்கின்றது. எப்படி திமுக அரசு கையாள போகின்றது? இந்த புள்ளியினுடைய இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாக வைத்திருக்கிறோம். எமது அமர்வில் எம்மோடு பேசிய அதிமுகவுடைய இளந்தமிழ் ஆர்வலன் தோழர் ராதாகிருஷ்ணன், பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன், இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய ரகுநாதன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.